திருச்சி திருவெரும்பூரை அடுத்த கிருஷ்ணசமுத்திரம் குளக்கரையில் திமுக முன்னாள் எம்எல்ஏவின் உறவினர் தங்கராஜ் என்பவர் கொலை செய்து புதைக்கப்பட்டார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி சப்பானி என்பவனை கைது செய்தனர். சப்பானியிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. கோகிலா என்ற மூதாட்டி உட்பட 8 பேரை கொலை செய்து உடல்களை பல இடங்களில் புதைத்திருப்பதாக சைக்கோ கொலையாளி சப்பானி வாக்குமூலம் அளித்திருந்தான். இதன் அடிப்படையில் கிருஷ்ணசமுத்திரம் குளக்கரையில் இருந்து கடந்த 13ஆம் தேதி தங்கராஜின் உடலை தோண்டி எடுத்த போலீசார் சப்பானியிடம் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டனர். அவன் அளித்த தகவல்களின் அடிப்படையில் நெக்கனாச்சியம்மன் கோவில் அருகே உள்ள பாசன வாய்க்கால் பகுதியில் ஒரு உடலை வருவாய்த்துறையினர் முன்னிலையில் போலீசார் இன்று காலை தோண்டி எடுத்தனர். அந்த உடல் கூத்தைப்பார் பகுதியைச் சேர்ந்த சத்யநாதனின் உடலாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. தொடர்ந்து செக்குப்பாறை ஐயனார் கோவில் பகுதியில் சப்பானி அடையாளம் காட்டிய இடத்தில் தோண்டிய போலீசார் நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு அழுகிய நிலையில் ஒரு சடலத்தை கண்டெடுத்தனர். அந்த உடல் உப்புலியாபுரம் பகுதியைச் சேர்ந்த அதிமுக கவுன்சிலர் குமரேசன் என்பவரது உடல் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. உடல் அழுகிய நிலையில் காணப்பட்டதால் தோண்டி எடுக்கப்பட்ட இடத்திலேயே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. அரசு மருத்துவர் சரவணன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் பிரேத பரிசோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தோண்ட கிடைக்கும் சடலங்களால் திருவெரும்பூர் பகுதியில் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட மற்றவர்களின் சடலங்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். முன்னதாக செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து செய்தி சேகரிக்க முயன்ற தங்களை கைது செய்யப் போவதாக திருவெரும்பூர் ஏஎஸ்பி கலைச்செல்வன் மிரட்டியதாக செய்தியாளர்கள் குற்றம் சாட்டினர். போலீசாருடன் செய்தியாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.